கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். தொட்டால் என்று வேதத்தில் பார்த்தோம். தெய்வ பிள்ளைகளை அவள் தோட்டத்துக்கு முன்னால தெய்வ பிள்ளைகளை வேதவசனம் சொல்லுகிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, நான் அவரை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு போனாள். அப்போ தொடத்துக்கு முன்பாக இயேசுவை தொடத்துக்கு முன்பாக அவள் உள்ளத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டாள். இயேசு எப்படி எனக்கு அவரை தொட்ட எனக்கு விடுதலை கிடைச்சிடும் அப்படிக்குள்ள உள்ளத்துல ஒரு எண்ணம் உண்டாகிட்டு, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைய, உங்க உள்ளத்துல அந்த இயேசுவை நான் தொட்ட போது இயேசுவை ஏற்றுக்கொண்டா எனக்கு விடுதலை ஆயிரும், இயேசுவை நம்பினால் எனக்கு விடுதலை ஆயிரும், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு விடுதலை ஆயிரும், அவரை ஆராதித்தால் விடுதலை ஆயிரும், நிச்சயமாக அவர் ஜீவனுள்ள தேவன், அற்பத்திய தேவன், அதிர்ஷ்டமான தேவன், இந்த உலகத்துல யாராலும் விடுதலை கொடுக்க முடியாது, இயேசுவாலே விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவள் உள்ளத்துல எண்ணிக்கொண்டான்னு சொல்லி மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உதட்டல் அல்ல தேவ பிள்ளைகளை, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவள் உள்ளத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு எண்ணிக்கொண்டே போய் தொட்டாள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, அவள் தொட்ட உடனே அங்கே அவளுக்கு விடுதலை ஆனதுன்னு பார்க்கிறோம். உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும், பேரளவில் அல்ல, பேரும் என விடுதலைக்காக அல்ல, அவள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு விட்டாள். எப்படி உள்ளத்துல எண்ணிக்கொண்டே வந்தாள். நீங்க இயேசுவை உள்ளத்துல எண்ணிக்கொண்டே ஏற்றுக்கொண்டு உள்ளத்துல ஏற்றுக்கொண்டே நீங்கள் அவரை தேடும் பொழுது, தேவ பிள்ளைகள் அவரை தொடும் பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகும், வெற்றி உண்டாகும், பிரச்சனை தீரும், பிரச்சனை போராட்டம் மாறும். தேவ பிள்ளைகளே, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவ பிள்ளைகளே அவரை நோக்கி கூப்பிடும். தாவீது சொல்லுகிறார், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு எல்லாத்திலிருந்தும் ஜெயத்தை தந்தார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, தேவ பிள்ளைகளை இயேசு தொடர்றது மட்டும் இல்லை, தேவ பிள்ளைகளை அநேகர் நெருக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவள் உள்ளத்துல எண்ணிக்கொண்டு ஏற்றுக்கொண்டே அவரை தொட்டாள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, உங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்கிறீர்களா, துதிக்கிறீர்களா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீர்களா, இல்ல பேரளவுல ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோதரம் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி கொண்டு இருக்கிறீர்களா, வெறும் தொண்டைக்கு மேலே மட்டும் இயேசு குனிக்கி கொண்டிருக்கீங்களா? உள்ளத்தை பார்க்கிறவர் ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகே, அவர் உன் உள்ளத்தை ஆராய்கிற தேவன் என்று வசனம் சொல்லுகிறது. நீ என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் அவர் உன் உள்ளத்தை ஆராய்ந்து பண்ணி கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைச்சதுக்கு காரணம், தேவ பிள்ளைகே, அவள் போகும்போதே அவர் உள்ளத்தை எண்ணிக்கொண்டு கடந்து போனாள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, உள்ளத்திலே அவளை ஏற்றுக்கொண்டார். ஐ ஹேட் டு லாஸ் கினி. அதே போல நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எப்பொழுது ஒரு வல்லமை உனக்குள்ள கடந்து வரும். தேவ பிள்ளைகளை, குணமாக்குற வல்லமை, கட்டுகள இருக்கிற வல்லமை, தேவ பிள்ளைகளை பேரளவில் அல்ல, நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அவர் எனக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லி தேவன் உள்ளத்தை ஆராய்கிற தேவன். தேவனுடைய எவ்வளவு பேர் நெருக்கினாலும் ஆனால் உள்ளத்திலோ அவர் எண்ணிக்கொண்டே வந்து அவரை தொட்டாள் என்று பார்க்கிறோம். தொட்ட உடனே அவளுக்கு விடுதலை கிடைத்தது என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், இன்னைக்கு அநேகர் பேர் ஆலயத்துக்கு போறாங்க, ஆராதிக்கிறாங்க தேவ பிள்ளைங்க. ஆனால் பாருங்க, பேரளவில் என்ன உதட்டளவில் இல்லை, ஆராதனை பண்ணி கொண்டு வந்துருந்தாங்க, பேரளவில் ஜெபிக்கிறாங்க. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நோக்கி கூப்பிடுறது இல்லை. ஆனால் வேதவசனம் சொல்கிறது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு எதை நினைத்து நீங்கள் அவரை நினைத்து கூப்பிடுறீர்களோ, எதை நினைத்து அவர்களை தொடுகிறீர்களோ, அவர் வேதவசனம் சொல்லுகிறது, அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் எதை நினைத்து கொண்டு வந்தாலோ, கொண்டு வந்து இயேசுவை தொட்டாலோ உடனே அவருக்கு விடுதலை கிடைச்சது. நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் தேவ பிள்ளைகளே, அதே ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் பாடு தீரலை, என் போராட்டம் தீரலை, நான் உண்மை நோக்கி கூடுகிறேன் என்று சொல்லி அவரை தொடுங்க. அவர் இன்னும் நெருங்குங்க. அவரை தொடுற அளவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை இன்னும் தொடுங்க. தேவ பிள்ளைங்க, அவர் தொடும் பொழுதுதான் அவன் அற்புதங்களை செய்வார். அவர் நேற்றென்று மாறாத தேவன்.
என் கடன் பாரம் மாறலையே, என் சஞ்சலங்கள் மாறலையே, போராட்டம் மாறலையே, எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கலன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடு. எண்ணிக்கொண்டே வருகிறான். ஒரு விசுவாசத்தை உள்ளத்திலே ஏற்றி கொண்டு விட்டா, நான் ஆண்டவரை இயேசுவை தொட்டா எனக்கு விடுதலை கிடைச்சிடும். தேவ பிள்ளைகள், அந்த உள்ளத்தின் ஆழத்துல உன் விசுவாசத்தை நீ ஏற்பனி, நான் இயேசுவை தொட்டா, நான் இயேசுவை நோக்கி கூப்பிட்டா இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார் என்கிற எண்ணத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக அவர் உனக்கு விடுதலை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார், தடைகளை மாற்றுவார். தேவப்பிள்ளை, அவர் நேற்று மாறாத தேவன். அதே இயேசு உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சோதரன்பா, அவள் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டே வந்தா, நான் இயேசுவை தொட்டா எனக்கு இயேசு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி எண்ணிக்கொண்டே வந்தாளப்பா. அதே போல அவள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, அவள் உள்ளத்தை அறிந்த தேவன் நீ. அவள் தொட்ட உடனே, அவள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட்டு உண்மை தொட்ட உடனே அவளுக்கு விடுதலை கிடைத்தது. இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய வல்லமை கடந்து வருவதாக. I speak, take a name of Jesus. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தின் ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட்ட யாவருக்கும் அவரை விடுதலை கொடுப்பார். God bless you. Amen. Amen. Amen.